நம்ம தக்காளி செடி நடவு பண்ணி இப்ப 10 நாள் ஆகி போச்சு. நம்ம தக்காளி செடியோட தண்டு சுத்தியும் மண் அணைச்சு விட்டோம். பாருங்க சுத்தியும் தெரியுதா? ஃபுல்லா மண் அணைச்சு விட்டோம். ஒரு 10 நாள்லயே அணைக்கலாமான்னா இன்னும் கூட ஒரு 4-5 நாள் விட்டு கூட நம்ம மண்ணு போட்டிருக்கலாம். ஆனா பருவமழை கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மழை வரும்போது ஃபுல்லா ஈரமாயிருச்சுன்னா மண்ணை நம்ம தூக்கி நம்ம செடியோட தண்டு சுத்தி அணைக்க முடியாது. அதனால நம்ம இப்பவே நம்ம தண்டு சுத்தியும் மண்ணை போட்டோம். நாம தக்காளி செடிக்கு எப்படி மண்ணை அணைச்சோம் தண்டை சுத்தி அப்படிங்கிற வீடியோவை மட்டும் இந்த வீடியோவில் சொல்றேன். நான் எப்படி தக்காளி செடிக்கு மண்ணு போட்டேன் அப்படிங்கிறத, அது ஏன் போட்டேன், எதுக்காக போட்டேன், அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி செடிக்கு என்ன மாதிரி ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். இப்போ பாருங்க, மண்ணு போடாததுக்கு முன்னாடி நம்ம தோட்டம் இப்படிதான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு தக்காளி செடியை சுற்றி அந்த ஹோல்ஸ், அந்த மல்ச்சிங் பேப்பர் ஹோல்ஸுக்குள்ள எவ்வளோ களைச்செடி முளைச்சிருக்குன்னு பாருங்க. நம்ம இப்போ மண்ணு போடுறதுக்கு முன்னாடி அந்த பெரிய பெரிய களைங்களை பூரா நம்ம பறிச்சுட்டு தான் நம்ம மண்ணு போடுறோம். சப்போஸ் நீங்கள் களைச்செடி மேலேயே மண்ணு போட்டு மூடினீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த மண்ணுக்குள்ள அந்த களைச்செடி அழுகி அந்த தக்காளி தண்டு பகுதியில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போகிறோம். இப்படி போடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் விடுற ஃபெர்டிலைசரோ எந்த மாதிரியான உரமா இருந்தாலும் டைரெக்டா தக்காளி செடி எடுத்துக்கும். ஸோ growth நல்லா இருக்கும். வேற எந்த களைச்செடிக்கும் போகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மண்ணை அந்த தண்டை சுற்றி எவ்வளோ அழகாக கட்டியிருக்கும் பாருங்க. மேலே இருக்கிற அந்த இலையை கூட மூடாம சுற்றியும் தண்டை சுற்றி கவர் பண்ணிட்டு